ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 968 ஆரம்பிக்கிறது. கொலையாளிக்கும் கருணை. ரொம்பவும் முக்கியமான ஒரு சமயத்தில் பத்மபாதருக்கு நரசிம்மமூர்த்தியின் ஆவிர்வாவம் ஏற்பட்ட கதையும் கையோடு சொல்லிவிடுகிறேன். அவர் ஆச்சாரியாளின் சிஷ்யராகி ரொம்ப நாளான நடந்த சம்பவம். காபாலிகர்களின் தலைவன் என்று ஒருவன் இருந்தான். சுடுகாட்டில் வாசம் பண்ணுவது, நரபலி கொடுத்து மாம்சத்தையும் மஜ்ஜையும் பச்சையாக தின்னுவது என்று இப்படி குரூரமாக வாமாச்சாரங்களை பின்பற்றி வந்த காபாலிகர்களின் தப்பையெல்லாம் ஆச்சாரியால் எடுத்து சொல்லி சாத்வீக வழிக்கு வரும்படி உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அநேகம் காபாலிகர்கள் மனசு மாறினார்கள். சில பேர் மாறாமல் ஆச்சாரியாளிடம் ஒரேடியாக துவேஷம் பாராட்டி கொண்டிருந்தார்கள். இவன் அப்படி ஒருவன். இவனால் அவருக்கு எதிர்வாதம் எதுவும் பண்ண முடியவில்லை. அவரை எப்படி தொலைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தான். ஒன்று பண்ணலாம், இவரோ மகா கருணை இல்லவர், அதனால் அவரிடமே போய் நம் இஷ்டத்தை சொல்லுவோம் என்று நினைத்து அவர் தனியாக இருந்த சமயத்தில் அவரிடம் போய் நமஸ்காரம் பண்ணினான். இதுவரை நான் விதவிதமாக பலி கொடுத்தும் காபாலியை பிரத்யட்சமாகவில்லை. சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமான ஒரு ராஜாவின் தலையையோ அல்லது அஷ்டமகாசித்தி பெற்ற ஒரு ஆத்மஞானியின் தலையையோ பலி கொடுத்தால் நிச்சயம் பிரத்யட்சமாவார். ராஜாவின் தலைக்கு நான் முயற்சி பண்ணினால் அவன் என் தலையை வாங்கி விடுவான். தாங்கள் மகா ஞானி, மகா யோக சித்தர், அதனால் என் மனோரத பூர்த்திக்காக கருணாமூர்த்தியான தங்களிடம் வந்தேன் என்றான். இப்படி கூட ஒருத்தரிடம் தலையை கேட்பதுண்டா என்றால் ஆச்சாரியால் அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார். காபாலிகன் கேட்டதில் அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் உண்டாயிற்று. அட, ஒன்றுக்கும் உதவாதது என்று நினைக்கிற இந்த மனுஷ சரீரம் கூடவா ஒருத்தனுக்கு ஈஸ்வர தரிசனமே கிடைப்பதற்கு உதவுகிறதாம். மரம் பட்டு போனாலும் விறகாக உபயோகப்படுகிறது. மாட்டுக்கொம்பு ஈஸ்வர அபிஷேகத்துக்கு உபயோகமாகிறது. யானை தந்தமோ எத்தனையோ பிரயோஜனங்களை கொடுக்கிறது. மான்தோல், குரூரமான புலித்தோல் கூட தியானத்துக்கு ஆசனமாகிறது. மனுஷ சரீரம்தான் எதற்கும் பிரயோஜனப்படாது என்று நினைத்தால் இதை ஒருத்தன் கேட்டு பெற வருகிறானே என்று சந்தோஷித்தார். உன் ஆசைப்படியே ஆகட்டுமப்பா, ஆனால் என் சிஷ்யர்களுக்கு விஷயம் தெரியப்படாது. அவர்கள் பொல்லாதவர்கள், உனக்கு ஏதாவது கஷ்டம் உண்டாக்குவார்கள். ஆகையால் நான் தனியாக தியானத்தில் இருக்கும் சமயத்தில் சிரசை எடுத்துக்கொண்டு போ என்றார். அப்படியே அப்புறம் அவர் தனியாக தியானத்தில் இருந்தபோது வந்தான். கத்தியை உருவினான். எங்கிருந்தோ பத்மபாதர் அங்கே வந்து குதித்தார். ஆஹா என்று பெரிசாக சத்தம் கேட்டது. ஆச்சாரியால் கண்ணை திறந்து பார்த்தார். காபாலிகன் உடம்பு கீழ்ப்பட்டுக எதிரே மிருத சரீரமாக உயிர் நீங்கிய உடலாக கிடந்ததை பார்த்தார். பக்கத்தில் இருந்த பத்மபாதரிடம் என்ன ஆச்சு, இது யார் பண்ணின காரியம் என்று கேட்டார். அவர், எனக்கு ஒன்றும் தெரியலை, கங்கையில் இருந்தேன், அப்புறம் எனக்கு என்னவோ மாதிரி ஆச்சு, இப்போதான் ஸ்வயப்பிரக்ஞை வந்திருக்கிறது என்றார். ஆச்சாரியால், ஓஹோ, உனக்கு நரசிம்ம மந்திரம் உபதேசமாக இருந்ததா என்று கேட்டார். இருந்தது, ஆனால் ஒன்றும் பிரயோஜனமில்லை. சுவாமி என்னை ஏமாற்றிவிட்டு ஒரு வேடனுக்கு தரிசனம் தந்தார். என்னவோ சொன்னார், அவசியத்தில் வருவேன் என்று சொல்லும்போதே பத்மபாதருக்கு சட்டென்று தெளிவாயிற்று. ஓ, சொன்னபடிதான் இப்பொழுது பண்ணியிருக்கிறார். அவர் ஆவேசித்துத்தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது. இதைவிட ஆபத்தில் ரட்சணம் காட்ட ஒரு சமயம் உண்டா என்று சந்தோஷித்து நரசிம்மர் ஆச்சாரியால் 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணினார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.